இன்னைக்கு ஒரு இந்திய விவசாயியோட வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். இது விதைக்கும் காலம். விவசாயி விதை, உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் வாங்க பேங்க்ல லோன் வாங்குறார். நிலத்தில் விதைச்சு பல மாதங்கள் கடுமையாக உழைக்கிறார். அதுக்கப்புறம் வறட்சி அவர் பயிர் அழிக்குது. இதனால் விவசாயிக்கு சாப்பிட உணவு இல்லாமல் போச்சு. வாங்கின லோனை திருப்பி கட்ட பணமும் இல்லாமல் போச்சு. இப்போ நம்ம இன்னொரு விவசாயியோட வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். அவரும் லோன் வாங்குறார், விதைக்கிறார், கடுமையாக உழைக்கிறார். அதுக்கப்புறம் வெள்ளம் ஒரு பயிரை அழிச்சிடுச்சு. இப்போ மூணாவதா இன்னொரு விவசாயியை பற்றி பார்க்கலாம். லோன் வாங்கி விதைச்சு கடுமையாக உழைச்சி நல்ல மகசூல் கிடைச்சிது. ஆனால் நிறைய விவசாயிகளுக்கு அதிக மகசூல் கிடைச்சதால சந்தைகளை ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் நம்ம விவசாயி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். ஒவ்வொரு வருஷமும் இந்திய விவசாயிகள் இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கிறாங்க. பயிர் சரியாக வரலைனாலும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க, பயிர் நல்லா வளர்ந்தாலும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இந்திய கிராமங்களில் இருக்கிற 70% பேர் விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க அன்றாடம் இந்த மாதிரி சூழ்நிலைகளால் பாதிப்படைகிறாங்க. கடந்த 20 வருஷங்களில் சுமார் 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் விவசாயத்தை லாபகரமாக பண்ணுறதுக்கு வழி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வேளாண் காடு வளர்ப்பு தான் அந்த வழி. விவசாயிகள் அவங்க நிலத்தில் இருக்கிற மற்ற பயிர் கூட சேர்த்து மரப்பயிர் வளர்க்கிறது தான் வேளாண் காடு வளர்ப்பு. இந்த முறையினால் சுற்றுச்சூழல், விவசாயி 2 பேருக்கும் பயனளிக்கும் ஒரு நிலையான அமைப்பை உருவாக்க முடியும். இப்போது வேளாண் காடு வளர்ப்பு முறையை பின்பற்றி வரும் விவசாயி விஜயை சந்திக்கலாம். விஜய், நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த மரங்கள்லேருந்து விழுகிற காய்ந்த இலைகளும் கிளைகளும் தான் மக்கி என் மண்ணோட வளத்தை அதிகரிக்க செய்யுது. இதுதான் இயற்கையான உரம். இதனால் நான் காசு கொடுத்து உரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் எனக்கு அறுவடை காலத்தில் நல்ல மகசூல் கிடைக்குது. பெரிய மழை பெய்ய போது வெள்ளத்தை பற்றி நீங்கள் கவலைப்படலையா? இல்லவே இல்லை. மரத்தோட வேர்களும் மண்ணில் மக்கின பொருட்களும் நீர் வேகமாகவும் எளிதாகவும் மண்ணில் உறிஞ்சப்படுவதை உறுதி செய்யுது. முன்னாடி மரங்கள் இல்லாமல் இருந்தப்போ மழை பெய்யும் போது என் பண்ணை வெள்ளக்காடாக மாறிடும். அது போக மேல் மண்ணும் அரிக்கப்பட்டுரும். மழை காலம் முடிஞ்சதும் போர்வெல் போடுறதுக்காக நான் நிறைய பணம் செலவு செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது தண்ணி மண்ணில் சேமிக்கப்பட்டு என்னோட நிலத்தடி நீர் நல்லா உயர்ந்திருக்கு. தண்ணி பற்றி இப்போ எனக்கு கவலையே இல்லை. அப்புறம் என்னோட மரங்களும் நதி ஓட்டத்திற்கு உதவும்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, அப்படியா? என்ன சொல்கிறீங்க? மரங்கள் தண்ணீரை மண்ணுக்குள்ளே நுழைய உதவும்னு அப்போ சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அந்த நீரில் கொஞ்சம் மெதுவாக ஆற்றுப்படையிலையும் நுழையுது. அதனால தான் வருஷம் முழுவதும் ஆற்றுல தண்ணி ஓடுது. இனி தண்ணி டேங்கர்கள் பற்றி கவலை இல்லை. மரங்களை வளர்ப்போம் உங்களை போன்ற விவசாயிகளுக்கு நன்றி. நகர மக்களான எங்களுக்கு வருஷம் முழுவதும் குடிநீர் கிடைக்கும். எனவே நீங்கள் உரங்கள், வெள்ள சேதம் மற்றும் போர்வெல்களுக்கு செலவாகிற நிறைய பணத்தை சேமிக்கிறீங்க. நீங்கள் சிறப்பாக செயல்படுறீங்கன்னு தெரியுது. நான் பணத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதிக பணம் சம்பாதிக்கிறேன். நான் வேளாண் காடுகள் தொடங்குறதுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ 3லிருந்து 8 மடங்கு அதிகமான வருமானம் வருது. நான் மரங்களை விற்க ஒவ்வொரு முறையும் ஒரு சில மரங்களை மட்டுமே வெட்டுறேன். மறுபடியும் எதிர்காலத்துக்காக அதே இடத்துல மற்றொரு மரக்கன்றை நடவும் செய்கிறேன். ஆமாம், உலகம் முழுவதும் உள்ள மர விற்பனை $200 பில்லியன் மேலானதுன்னு கேள்விப்பட்டேன். இந்தியா மட்டும் 70,000 கோடி ரூபாய் மரப்பொருட்களை இறக்குமதி செய்தான். சில சமயம் மரங்களை வெட்ட வேணாம்னு தோணுச்சுன்னா மரங்களுக்கு இடையில பயிர்களை வளர்ப்பேன். உதாரணமா இங்க பாருங்க, நான் மிளகு வளர்க்கிறேன். இது மரத்தை ஒரு ஆதரவா பயன்படுத்துது. நான் ஒவ்வொரு ஆண்டும் மிளகு அறுவடை செஞ்சு ஒரு நேர்த்தியான ஒரு லாபத்துக்கும் விற்கிறேன். எப்படி அவ்வளவு பணம் சம்பாதிக்க முடிஞ்சது? இருங்க, நான் இன்னும் முடிக்கல. நான் பூச்சிக்கொல்லிகளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால அந்த பணத்தையும் மிச்சப்படுத்துறேன். பூச்சிகள் உங்க பயிர்களை அழிச்சிடாதா? இல்லவே இல்லை. மரங்கள் பறவைகள் வாழவும் கூடு கட்டவும் இடமளிக்குது. இங்க இருக்கிற பறவைகள் எல்லா பூச்சிகளையும் சாப்பிட்டுருது. அது மட்டும் இல்ல, காலநிலை மாற்றம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மரங்கள் வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சு புவி வெப்பமடைதலை குறைக்கவும் உதவுது. அப்போ வேளாண் காடுகள் வளர்ப்பு உங்களுக்கும் எனக்கும், விவசாயி, நதி மற்றும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் அற்புதமான ஒண்ணுன்னு சொல்லுங்க. அதனாலதான் காவிரி படுகையில 242 கோடி மரங்களை நடவு செய்ய விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் இயக்கமாக காவேரி கூக்குரல் இயக்கத்தை ஈஷா தொடங்கியிருக்கு. இது காவிரியை புதுப்பித்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க செய்யும். மரக்கன்று நட பங்களிப்பதன் மூலமா நீங்க பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்க முடியும்.